கொண்டிருக்கும் அருட் சகோதரி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்பு அருட் சகோதரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி சில வார்த்தைகளை பேசுவது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 12 அன்று விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையார் அவர்களின் மகனாக பிறந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக 6ஆம் வகுப்பு ஒரே பள்ளியில் படித்தார். ஆனாலும் தன் கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் நாட்டுப்பட்டார். இந்தியாவின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பல முறை சிறை சென்றார். மக்கள் பணி செய்ய விரும்பியவர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரானார். கல்வி வளர்ச்சிக்காக எண்ணற்ற பள்ளிகளை தொடங்கினார். ஏழை மாணவர்களும் கல்வி கற்க மதிய உணவு திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இதனால் அவர் கல்வி கற்கிற காமராஜர் என்று போற்றப்படுகிறார். எளிமை, நேர்மை, உழைப்பு, தன்னலமற்ற சேவை ஆகியவற்றில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். அவரது பிறந்த தினம் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. நாமும் அவர் காட்டிய நல்வழியை பின்பற்றி நடந்து நன்றாக படித்து நாட்டிற்கு பயனுள்ள நல்ல குடிமக்களாக விளங்குவோம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய அருட் சகோதரி தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்பு அருட் சகோதரிகள், என் ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது தோழி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறப்பு, சிறுவயது மற்றும் முதலமைச்சராக உயர்ந்த காலம் வரை அவரது வாழ்க்கை பற்றி எடுத்துரைத்தார். இப்போது அவரது அரசியல் வாழ்க்கை மற்றும் மக்களுக்காக ஆற்றிய சேவைகளை பற்றி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது அவரது அரசியல் வாழ்க்கை மற்றும் மக்களுக்காக ஆற்றிய சேவைகளை பற்றி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதவிக்காக அல்ல, மக்கள் சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். சுதந்திரம் பின் மக்களின் நம்பிக்கை பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்தார். அவரது ஆட்சியில் கல்வி, விவசாயம், குடிநீர், மின்சாரம், சாலை, அணைகள் மற்றும் தொழிற்சாலைகள் போன்ற பல துறைகள் முன்னேற்றம் கண்டன. ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார். 1963ஆம் ஆண்டு நாட்டின் நலனுக்காக முதலமைச்சர் பதவியை துறந்தார். இந்த முடிவு காமராஜர் திட்டம் என்று வரலாற்றில் புகழ் பெற்றது. பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்து நாட்டின் அரசியலில் முக்கிய பங்காற்றினால் கிங் மேக்கர் என்ற பெருமையை பெற்றார். எளிமை, நேர்மை, தியாகம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் இயற்கை எழுதினார். அவரது கல்வி சேவையை போற்றும் வகையில் ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு நல்ல தலைவன் மக்களுக்காக வாழ்வான், தனக்காக அல்ல என்பதை தனது வாழ்க்கை மூலம் நிரூபித்தவர் காமராஜர். நாமும் அவரது நேர்மை, உழைப்பு, நாட்டுப்பற்று மற்றும் மக்கள் சேவை ஆகிய பண்புகளை பின்பற்றி நன்றாக கல்வி கற்று நல்ல குடிமக்களாக வளர்வோம். நன்றி, வணக்கம். எளிமையின் இலக்கணம் காமராசர், ஏழைகளின் நம்பிக்கை காமராசர். கல்வி கனவை திரண்டவர் காமராசர், தமிழகத்தின் தங்கத் தலைவர் காமராசர். உழைப்பால் உயர்ந்தவர், உண்மையால் வாழ்ந்தவர். உழைப்பால் உயர்ந்தவர், உண்மையால் வாழ்ந்தவர். மக்கள் மனதில் என்றென்றும் மறையாமல் நிற்பவர். உங்கள் புகழ் வாழ்க, உங்கள் வழி வெல்க. உங்கள் புகழ் வாழ்க, உங்கள் வழி வெல்க. உங்கள் எண்ணம் எங்கள் வாழ்வு என்றென்றும் ஒளி வீசட்டும். கருப்பு காவியனே, காமேகமேனியனே, 73 ஆண்டுகள் மாண்ட சகாப்தம் நீ. உன் புகழைப்பார இந்த 5 நிமிடங்கள் போடுமா? ஆகவே உனக்குள் எழுந்த சேவை தீயை எனக்குள் விதைத்து இங்கு வீட்டிற்கும் அவையோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். அறிவை விதைத்து கல்வியின் ஒளியை ஏற்றிய கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் மகத்தான வாழ்க்கை பயணத்தை உணர்வுபூர்வ
ஆரம்பமாகவும்